So next நம்ம coordinate geometry exercise 5.1ல என்ன பார்க்க போறோம்னா collinearity of 3 points. Collinearity னா என்னது? What is collinear? What is collinear? அதாவது ஒரு 3 points lying in a same line. ஒரு same straight lineல 3 points இருந்துச்சுன்னா that is nothing but collinear. The 3 points not lying in a same straight line that is not a collinear. படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம? So இந்த collinearity of 3 points தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். That means a given 3 points கொடுத்துருப்பாங்க. The given points are collinear or not அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்போ collinear நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா if area of a triangle, that is we find area of a triangle, அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த area of a triangle ABC கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைச்சிச்சுன்னா அது collinearity. ஓகே, பிகாஸ் அதுக்கு ஏரியாவே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஒரு 3 பாயிண்ட் சேம் லைன்ல இருந்துச்சுன்னா நம்மளால அந்த ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் 0. இந்த 0 இல்லாம வேற ஏதாவது நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பா இட் இஸ் நாட் அ கொலினியர் அப்படின்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.2ல எக்ஸசைஸ் 5.1ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மைன் whether set of points are collinear. இது நம்ம கொலினியரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆன்சர் இஃப் யூ ஆர் கெட்டிங் 0 the given points are collinearன்னு எழுதலாம். ஓகே, so what are the 3 points இங்க? So A is nothing but இங்கே நம்ம டேக்கன் இன் ஆர்டர்ல எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து பிளாட் பண்ணணும், கொலினியாரிட்டி கண்டிஷன் சால்வ் பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணணும்னு இல்லை, அங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம எடுத்துக்கலாம். -1/2, 3. பியை என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம -5, 6. சியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? -8, 8 எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதும் போது என்னென்னு எடுத்துக்கலாம்? x1, y1, x2, y2, x3, y3. The same area of a triangle formulaலே நம்ம இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் ஜஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறோன்னா x1, y1, x2, y2, x3, y3. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்? x1, y1. ஓகே, just substitute the value. What is x1 here? இங்கே x1ங்கிறது என்னது நமக்கு? -1/2. y1 is 3. So -5, 6. -8, 8. Again -1/2 and 3. ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஆஃப். ஸோ ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கேன்? மேலேருந்து தான் கீழே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ -1/2 into 6. -1/2 into 6 plus again -5 into 8, then -8 into 3 minus next இந்த ரெண்டுத்தையும் -5 into 3 or 3 into -5 எது வேணாலும் வச்சுக்கலாம், plus -8 into 6 plus -1/2 into 8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அந்த வேல்யூஸ்க்கு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆஃப் into. ஸோ வி கேன் கேன்சல், இங்கே நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 2 1s 2 3s கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 2 1s 2 4s கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கிது நமக்கு? -1 into 3. -1 into 3 is what? -3. Then 1 negative, 1 positive. So multiply பண்ணிட்டு minus symbol. 8 5s are 40. So minus symbol. Same thing இங்க 1 negative, 1 positive. So multiply பண்ணிட்டு minus symbol. 8 3s are 24. So that is -24. Minus. Same thing. 5 3s are 15. -5 -3 இருக்கிறதுனால it is -15. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 8 6 are 48. -48. மைனஸ் ப்ளஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு மைனஸ் ப்ளஸ் விட்டாலும் ஹோல் சம்மும் தப்பாயிடும் நமக்கு. ஸோ 1 நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 into 4, that is -4.
ஸோ நமக்கு இங்கே என்னவா இருக்கா, எல்லாமே நெகட்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ 40 + 20 60, 4 + 3 7, that is -67. ஓகே, மைனஸ் த ப்ராக்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கேயும் இந்த 3 நம்பரும் நமக்கு எப்படி இருக்கு, 3மே நமக்கு நெகட்டிவாக இருக்கு. ஸோ ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ 15 + 48 + 4 is nothing but, here is nothing but 67. So half -67, சாரி இங்கே மைனஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ ஆல் ஆர் நெகட்டிவ், கண்டிப்பாக அந்த வேல்யூ என்னவா இருக்கணும், மைனஸில் இருக்கணும். ஸோ ப்ராக்கெட்லேருந்து இந்த நம்பரை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 67, 1 negative 1 positive. ஸோ -67 + 67 is nothing but 0. Anything multiply with 0 is answer is 0. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்லே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த இடத்துல, இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0. இஃப் யூ ஆர் கெட்டிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0, நம்ம எழுதிடலாம். therefore given points are collinear. அதர்வைஸ் இப்போ 0 கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம பார்ப்போம். வாட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன்? செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். இங்கே நான் ஒரு ஆல்ஃபபெட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அது ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயும் மேலே ஏன்னு எடுத்துக்கலாம். ஏவை வந்து a, b + c. நெக்ஸ்ட் பிங்கிற வெர்டிசஸ் b, c + a. இங்கே c என்ன எடுத்துக்க போகிறோம், c, a + b. ஓகே, சேம் திங். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்பவுமே என்ன பண்ணிடுங்க, கொடுத்த கொஷினுக்கு அப்புறம் எது x1 y1 மார்க் பண்ணிக்கலாம். x1 y1, x2 y2, and this is x3 y3. சேம் திங், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்வேஸ் ஹியர் ஐம் யூஸிங் அ ரெப்ரசன்டேஷன், கிராஃபிக், பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபார்முலா மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை, இதை பார்த்தே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆஃப் x1 y1, x2 y2, x1 y1. ஓகே, ஸோ இப்போ போகலாமா? ஸோ ஃபார்முலா என்ன, ஆஃப் இங்கே x1ங்கிறது a, y1 as b + c, x2 b, c + a, x3 c, a + b, and again x1 y1 a, b + c. okay, half into, ஸோ மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி a into c + a. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, a into c + a கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட்டில் போடணும். ப்ளஸ் b into a + b, b into a + b, then c into b + c, minus b into b + c, இது ரெண்டுத்தையும் b into b + c, plus c into c + a, plus a into a + b. half into, ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, a into c, ac, a into a, a square, plus a into b, ab, b into b, b square. புரியுறதா? நெக்ஸ்ட் b into c என்னது, bc, c into c, c square. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில். நெக்ஸ்ட் ஸோ இதை இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க, p into b, b square, b into c, bc, c into c, c square, c into a, ac, a into a, a square, a into b, ab. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படி நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் ஒரு ஆர்டரில் எழுதிக்கலாமா? இப்போ நம்ம
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இல்லை நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மைனஸ் இருக்க இந்த ப்ராக்கெட்லேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் இல்லையா? ஸோ இந்த மைனஸ்லேருந்து மல்டிப்ளை பண்ணும்போது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னவா கிடைக்க போகுது? மைனஸில் கிடைக்க போகுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி minus e square minus ac minus a square minus ab. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி. இதில் ஏதாவது ரிமைனிங் இருக்கா? நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ இங்கே என்ன நமக்கு கிடச்சிருக்கு? half into 0. ஸோ anything with multiply by 0 answer is nothing but 0. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன? 0 ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ 0 கிடச்சிருக்கும் போது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 0ன்னு கிடச்சிச்சின்னா, ஸோ the given points are collinear. கம்பல்சரி எழுதணும். The conclusion is very important. Therefore, the given points are collinear. ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ கொலினியாரிட்டின்னு சொன்னாங்கன்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஆன்சர் நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிச்சின்னா த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியா. தேங்க்யூ.